பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார். அந்த வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமா. இதோ சீக்கிரமாய் வருகின்றேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதில் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார். அவருடைய வருகை சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு மாத்திரம் நாம் ஆயத்தப்படுவோமாக. மற்ற எந்த காரியங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அவருடைய வருகைக்கு நாம் பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவிகளாய் இருக்கிற நாம் இன்னும் பரிசுத்தமாகின்றவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போமாக. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவன் அவனுடைய கிரியைகளின்படி நாம் இந்த பூமியில் என்னென்ன செய்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பட்டுள்ள பாடுகள், நீங்கள் கடந்து வந்த சோதனையான காலங்கள், நீங்கள் உங்களை வேதனையான காலங்களில் நடத்தியவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் நான் அளிக்கும் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பலன் என்னோட கூட வருகிறது. உங்கள் நம்பிக்கை ஒரு காலமும் உங்களை வெட்கப்படுத்தாது. உங்கள் கால பலனை அவர் கொண்டு வருகின்றேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் ராஜாதி ராஜாவாய் சீக்கிரம் வரப்போகின்றார் என்பதை நமக்கு இந்த நாளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோமாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.